கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து நாட்களில தொடர்ச்சியாக இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற காரியத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருதயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்துல கூட சுத்தமான, அதாவது உத்தமமான இருதயத்தை குறித்து நாம் தியானித்தோம். அதாவது தேவன் உத்தமராய் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனோடு சஞ்சரிக்கிற மக்களுக்கு உத்தமமான இருதயத்தை தருகிறார் என்றோம். தேவன் இல்லாமல் எந்த மனிதனும் உத்தமமாய் வாழ முடியாது என்பதையும் குறித்து அநேக வசனங்களோடு கூட நாம் தியானித்தோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதாவது ஒரு மனிதனுடைய சரீரத்துல அநேக அவயங்கள் இருந்தாலுமே மிக மிக முக்கியமானது ஹார்ட், அந்த இருதயம். அதை மனது, ஆத்மா, இன்னும் உள்ளான மனுஷன் என்கிறதை போல வேதம் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாற் போல சொல்லுகிறது. அப்ப அந்த இருதயத்துக்குள்ள தேவனுடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றுதான் கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கிற கற்பலகையும் அதுல தேவனுடைய கற்பனையும் எழுதி இருக்கிறதை போல பின்னொரு நாட்களில் அவர்கள் இருதயமாகிய பலகையில் என்னுடைய உடன்படிக்கையை எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கற்பலகை, அந்த கற்பலகையில தேவனுடைய வார்த்தை. அது நிமித்தமாய் அந்த இடம் மகிமை பொருந்தியதா இருந்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். அதை குறித்து இந்த நாள்ல ஒரு முக்கியமான வேதம் அதை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, கல்லான இருதயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த இடத்தை கொண்டு போய் விடுகிறது, கல்லான இருதயத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 36ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களில பார்க்கிறோம். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மளை விடுவிப்பாராமா, நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராமா, அதோடு கூட நம்மளுடைய இருதயத்தை அவர் விரும்புகிற இருதயமாய் மறுரூபமாக்குவேன். அதாவது டிரான்ஸ்ஃபர்மர் ஹார்ட். கடந்த நாட்கள்ல கூட ஒரு தேசத்துல செயற்கை இருதயத்தை செய்தார்கள் என்று ஒரு மனிதனுக்கு செயற்கை இருதயம் பொருத்தப்பட்டது என்று கூட நியூஸ்ல வந்தது. சார், இருதயம் புதிதாக்குறதற்கு தேவன் இங்க ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். அது எப்பேற்பட்ட இருதயமாமா? நவமான இருதயமாம். அதுல குறித்து 26வது வசனத்துல நவமான இருதயத்தை, பெஸ்ட் ஹார்ட், இந்த பெஸ்ட் ஹார்ட்டை தேவனே என்ன பண்றாருன்னா மனுஷனுக்குள்ள உருவாக்குறார். ஆனா அந்த பெஸ்ட் ஹார்ட் வருவதற்கு முன்னாக மனிதனுக்கு இருந்தது என்னன்னா கல்லான இருதயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில கல்லான இருதயத்தை ஏன் ஏற்படுத்துறாரு? அந்த கல்லான இருதயத்துக்குள்ள அந்த மனுஷனுக்குள்ள என்னென்னமெல்லாம் செய்யப்படுகிறது அப்படின்னா, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட ஒரு ராஜா
அந்த நாட்கள்ல பாபிலோன் தேசத்துல ஒரு பெரிய பொற்சிலை, தங்கத்தால் செய்யப்பட்ட விலை உயர்ந்த ஒரு சிலையை நிறுத்தி பாபிலோன் தேசத்துல இருக்கக்கூடிய சகல ஜனங்களையும் அந்த சிலையை முன்பாக வழிபடும்படியாக ஒரு கட்டளை இடுகிறார். அதாவது தேசம் ஒரு நல் வளர்ச்சியை அடையணும்னா தொழில் வளர்ச்சி அடையலாம், விவசாய வளர்ச்சி அடையலாம், அல்லது விளையாட்டு துறைகளில சில வளர்ச்சி அடையலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பாபிலோனிய ராஜா ஒரு பெரிய சிலையை நிறுத்தி அதற்காக இரவும் பகலும் ஆட்களை ஏற்படுத்தி அந்த சிலையை அவரு விரும்பி இருக்கலாம், அல்லது அந்த நாட்களில் இருக்கிற பாபிலோனிய மக்கள் ஒருவேளை அறியாம சிலையை வழிபடலாம் என்று ராஜாவினிடத்துல சொல்லி இருக்கலாம். பாபிலோனுக்கு அடிமையா வந்த மக்களை நாங்க எப்படி சிலைக்கு முன்பாக வழிபடுகிறோமோ அதே மாதிரி எல்லோரும் வழிபட்டே ஆகணும் என்று சொல்லி பெரிய ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்துறார். அதுல சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று பாபிலோன் தேசத்துல பெயர் மாற்றப்பட்ட பரிசுத்தவான்கள், அவர்களுடைய பெயரை குறித்து 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு காரியத்தை அறிவித்தான். அதாவது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கின்ற ஒரு பெயர் அவர்கள் பிறக்கும் போது வைக்கல. பாபிலோன் தேசத்துல இவர்களுக்கு பாபிலோனியரால் பெயர் மாற்றப்பட்டதுதான். ஆனா அவர்களுடைய பிறப்பு அவர் பெற்றோரால் வைக்கப்பட்டது என்னன்னா அனனியா, மிசாவேல், அசரியா. இந்த யா 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 என்கிற வார்த்தை யெகோவா அப்படிங்கிற இந்த ஹால இருந்து எடுக்கப்பட்டது. ஏல் 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 என்கின்ற ஒரு வார்த்தை தேவன், பெத்தேல், யோவேல், மிகாவேல், தேவனுடைய நாமத்தோடு இணைக்கப்பட்டது. அதாவது ஏல் என்பதும் யா என்கின்ற வார்த்தையும் தேவனுடைய நாமத்துக்குள்ள இருந்து வந்தது. இப்ப இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் இந்த பெயரைத்தான் வைத்திருந்தாங்க. ஆனா பாபிலோனுக்கு அடிமையாக வந்ததுக்கு அப்புறம் பாபிலோனிய ராஜா இவர்களுடைய பெயரை மாற்றாரு. அந்த பெயர் என்ன அப்படின்னா சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அப்படி. அப்ப பெயரை இவர் மாட்டிட்டாரு, ஆனா இருதயத்தை அவங்களால மாத்த முடியல. காரணம், இந்த இருதயத்துக்குள்ள அவர்கள் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்க. போல இந்த உலகம் வரும் நாட்களில நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாங்க. நம்மளுடைய சரீரத்தை மாத்தலாம், ட்ரெஸ்ஸை மாத்தலாம், பூ வைக்காதவங்களை பூ வைக்கலாம், பொட்டு வைக்காதவங்களுக்கு பொட்டு வைக்கலாம், ஒரு சிலைக்கு முன்னாடி நிறுத்திட்டு இதை வணங்குன்னு சொல்லி அடிக்கலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனா இருதயம் எனப்பட்டது தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருந்ததுன்னா இந்த இருதயத்தை யாராலும் எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. அதே மாதிரிதான் இங்க இவர்கள் இருதயத்தோடு தேவனோடு உடன்படிக்கை பண்ணினபடினால பெயரை மாற்றி வேலை கொடுத்து வீடு கொடுத்து தங்க வைத்திருந்தா கூட இவர்கள் அந்த சிலையை வழிபட மாட்டேன்ட்டாங்க. இது அந்த நாட்களில் இருக்கக்கூடிய பூசாரிகள், பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிய நேரடியா நேபுகாத் நேச்சார் இடத்துல இந்த காரியம் போகுது. இப்ப நேபுகாத் நேச்சார், நான் வேலை கொடுத்தேன், அதனால நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படிங்கிறத போல அவர்களை அழைத்து அவர்களை விசாரித்து, உங்கள் மேல பேர்பட்ட ஒரு பிராது இருக்குது, இந்த பிராது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் எனிவே நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், இப்ப நான் உங்களுக்கு ஒரு பை சான்ஸ் கொடுக்குறேன், நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை நீங்கள் வழிபட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது. இப்படி வழிபடவில்லை என்றால் 1 மடங்குல 7 மடங்கு அக்கினி சூளையில நீங்கள் போடப்படுவீர்கள் அப்படிங்கிறார். இப்ப இங்க சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று பெயர் மாற்றப்பட்ட பரிசுத்தவான்கள், நாங்க தேவனை தவிர வேற யாரையும் வழிபட மாட்டோம் என்று நேபுகாத் நேச்சார் ஆகிய உமக்கு அறிய கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம், எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்கள் தேவன் தப்புவிப்பார், ஒருவேளை தப்புவியாம போனாலோ நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வழிபட மாட்டோம். அதாவது எங்கள் வாழ்க்கை நன்கு அறிந்திருக்கிறோம்,
எங்களுடைய மரணம் எண்ணப்பட்டது ஒருவேளை எருசலேமிலேயே நிறைவேறி இருக்கலாம். ஏன்னா எங்களோட கூட பிறந்தவங்க, எங்களோட படிச்சவங்க, எங்களோட ஆலயத்துக்கு வந்த எத்தனையோ பேர் இந்த பாபிலோன்ல இருந்து யுத்தம் பண்ண வந்த பாபிலோனியர்களினால கொல்லப்பட்டாங்க. அப்படியே நாங்க இறந்திருக்கலாம். தேவன் எங்களை அங்க காப்பாத்தி இருக்கிறாரு, இன்றைக்கு உயிரோட வச்சிருக்கிறாரு. நாங்கள் உயிரோட இருப்பது மாத்திரம் நாங்கள் தேவனுக்காக அல்ல, நாங்கள் மரித்ததுக்கு அப்புறமும் நாங்க தேவனோட தான் இருக்க போகிறோம். ஒருவேளை காட்ஸ் வில், நாங்கள் இப்படித்தான் மரிக்க வேணும் அப்படின்னு தேவ சித்தம் இருக்குமானா அதற்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். என் உயிரை காப்பாற்றுவதற்கு நான் தேவனை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியா சொல்லிட்டாங்க. உடனே ராஜா கடும் கோபம் கொண்டு அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தை வரவழைத்து இவர்கள் ஓடி போயிடக்கூடாதுன்னு கைகள் கால்களை கட்டி அதோடு கூட எரிகிற அக்கினியை 7 மடங்கு சூடாக்கி இந்த இராணுவத்துல இருக்கிற பலசாலிகளை கொண்டு வந்து கட்டி தூக்கி கொண்டு வந்து இந்த அக்கினியில போடுறாரு. பாருங்க, ஒரு ராஜாவினுடைய இருதயம் எவ்வளவு கல்லா இருந்திருக்குதுன்னு பாருங்க. இப்பேற்பட்ட ராஜாவை தேவன் நேசிப்பாரா? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது தேவனை அறியாதது ஒரு தப்பா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை தானியேல் வந்தாரு, சொப்பனத்தை சொன்னாரு, அர்த்தத்தை சொன்னாரு, அதனால நீ தேவனை ஒரு விஷயம் கூட அறிஞ்சிருக்கலாம். இப்ப நீ நிறுத்தி, அதாவது மனிதர்களால் செய்யப்பட்டு மனிதர்களால் வடிவமைக்கப்பட்டு மனிதர்களால் அது பிரசித்த பண்ணப்பட்டு மனிதனே அதை வழிபடணும்னு சொன்னுகிறது ஒருவேளை உங்க விருப்பமா இருக்கலாம். சார், உங்களுக்கு 2 நாளா டைரியா போகுது, கண்டினியூவான ஃபீவர், டாக்டர் சொல்றாரு பிரதர் ஒரு 5 நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, 5 நாளைக்கு இந்த குளுக்கோஸ் குடியுங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க குடிக்கலாம். நீங்க குடிக்கணுங்கிறதுக்காக ஊரே மாத்திரை சாப்பிடணும், ஊரே குளுக்கோஸ் குடிக்கணும்னா இது எந்த விதத்துல, ஒரு விதத்துல யோசிச்சு பாருங்க. அந்த இருதயம் எவ்வளவு கல்லான இருதயம் மாத்திரமல்ல, கேடுகட்ட இருதயம் பாருங்க. ஒரு ராஜாவா இருந்தும் கூட அந்த மனிதனுடைய இருதயம் சரியே இல்லை. கட்டாயம் நீ வழிபடலைன்னு எரிகிற அக்னி சூளையில போடுவேன்னா உடனே இவர்களை கொண்டுதாங்க அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை தேவன் பாபிலோனுக்கு வெளிப்படுத்தினாரே. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, தானியேல் எனப்பட்ட மனுஷன் இந்த பாபிலோன் தேசத்துல இந்த நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையில இருக்கிறாருங்க. தானியேல்னாலையும் காப்பாற்ற முடியல. இப்ப தானியேலு எதுவும் பண்ண முடியாத ஒரு நிர்பந்தத்துல இருக்கலாம். ஆனா தேவன் இந்த காரியத்தை ஏதோ ஒரு திட்டத்தோட தாங்க அரங்கேற்றார். இப்ப எல்லாம் நிறைவேறிடுச்சு, இவர்களை கட்டி தூக்கி கொண்டு வர்றாங்க. இந்த அக்னி சூளையில தூக்கி கொண்டு போடுறதுக்கு முன்னாடியே தூக்கி கொண்டு வந்தவர்களை அக்னி பிடிச்சது. அவர்கள் நெருப்புல எரியிறாங்க. அவங்கள அந்த நெருப்பு கொன்றது. இவங்களை கீழே போடுறதுக்கு முன்னாடியே அந்த அக்னிக்குள்ள தேவனுடைய புத்திரர் மாதிரி ஒருவர் உள்ள உலாவிக் கொண்டு இந்த 3 பேரையும் காப்பாத்துறாரு. 3 பேரோடு அவரும் சேர்ந்து நடக்கிறார். சார், இதுவரைக்கும் இந்த நேபுகாத்நேச்சாருடைய இருதயத்துல இந்த அக்னி பெருசா இருந்தது, தன்னுடைய பதவி பெருசா இருந்தது, தன்னை மீறி இந்த ஊர்ல ஒருத்தருமே வாழ முடியாது என்கின்ற ஒரு பெரிய எண்ணத்துல இருந்த மனுஷனுக்கு இந்த அக்னியை தூக்கிட்டு வந்தவங்களை கொண்டு வச்சு இவங்களை ஒண்ணுமே பண்ணலன்னு உற்று பார்த்தா அந்த அக்னியின் நடுவுல இந்த 3 பரிசுத்தவான்களோடு கூட 4வது ஒருவர் நடக்கிறார். அப்பொழுதுதான் கூப்பிட்டு விசாரிக்கிறார். இதை குறித்து தானியேல் 24 30 வரைக்கும் இந்த நேபுகாத்நேச்சார் தெளிவா எழுதுறார். உற்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, அவர்களோடு கூட நடக்கிற 3வது நபர் தேவனுடைய புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறார் அப்படிங்கிறார். 24வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்னியிலே போட்டு வித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த உலகம் உனக்கு கொடுக்கிற போராட்டம் மாதிரி உலகத்துல ஒருத்தருக்குமே கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நேபுகாத் நேச்சார் இந்த பரிசுத்தவான்கள் 3 பேருக்கும், அனனியா, அசரியா, சகரியா, இந்த 3 பேருக்கு கொடுக்கப்பட்ட இந்த போராட்டம் மாதிரி வேற யாருக்குமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளணும், இந்த போராட்டத்தை கொடுத்த நேபுகாத் நேச்சரை கர்த்தர் நேசித்தார். அந்த நேபுகாத் நேச்சாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். சார், ஒரு அக்கினி சூளைய கொளுத்துறான், அக்கினி சூளையில பரிசுத்தவான்களை தூக்கி போட்டு சாக வேண்டும்னு நினைக்கிறான். அவனை எப்படி சார் கர்த்தர் நேசிப்பாரு? சார், அவன் அறியாமையினால இந்த வேலை செய்யறான். அவனுடைய மனக்கண் என்கின்ற இருதயம் திறக்கப்படாததுனாலதான் இந்த தண்டனையை கொடுக்க வாஞ்சிக்கிறான். ஆனா கர்த்தர் அவனுடைய மனக்கண்களை திறப்பதற்காகவே இந்த பரிசுத்தவான்களை இந்த வழியில நடத்தினாராமா. அந்த கல்லா இருந்த நேபுகாத் நேச்சருடைய இருதயம் இந்த 3 பரிசுத்தவான்கள் தேவனோடு நடந்ததுனால, தங்களை தேவனுக்கென்று மறிக்கவோ ஒப்பு கொடுத்ததுனால, அந்த நேபுகாத் நேச்சருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்துங்க நவமான இருதயத்தை சிருஷ்டித்து அந்த மனுஷ பின்னாட்கள்ல எழுதுறாரு. என்ன எழுதினார்னா, 27வது வசனத்துல 26 வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த மனுஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய சால்வையும் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருக்கிறதை கண்டேன். சார், இவர்கள் வெளியே வந்தாங்கிறத காட்டிலும் தேவன் இவர்களை வெளியே அனுப்புனார். யோசிச்சு பாருங்க, உள்ள உலாவின தேவன் இவர்கள் வெளியே வரும்போது இவர்களோடு வெளியே வரல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் போராடுகிற இந்த போராட்டம் என் தேவனுக்கு தெரியாமல் இல்லையே, தேவன் ஏன் இதை பார்க்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க சுகமா இருக்கிற போது கூட தேவன் உங்களோட கூட வராதது போல தெரியலாம். ஆனா நீங்கள் அந்த அக்கினியில உலாவுகிறது போல நெருக்கத்துல இருக்கிற அந்த காலகட்டத்துல உங்களோடு உலாவுகிறதுனாலதான் ஒரு சேதமும் அடையாமல் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். அப்ப இந்த நேபுகாத் நேச்சாரை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்றால் இவர்களை தேவன் இந்த வழியில தான் நடத்தி ஆகணும். எப்படி எருசலேம் பட்டணத்துல பெத்தானியாவில் இருக்கிற மக்களை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்றால் அந்த லாசருவை கல்லறைக்குள்ள கொண்டு போயே ஆகணும். அந்த லாசருவை கல்லறை விட்டு வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அதே போல இந்த பரிசுத்தவான்கள் 3 பேரை அக்கினிக்குள்ள கொண்டு போய் ஆகணும். இந்த பரிசுத்தவான்களை வெளியே கொண்டு வரணும். தானியேலை சிங்கக்கவிக்குள்ள கொண்டு போய் ஆகணும். அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆகணும். கர்த்தர் என்னை நேசித்திருப்பார் என்றால் கர்த்தர் அவர் விரும்புகிற அத்தனையும் என் வாழ்க்கையில கட்டாயம் செய்தே ஆவார். இப்ப இந்த காலகட்டத்துல எனக்கு எது தேவைப்படுதுன்னா, என் இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நான் பங்கன். அதுதான் நவமான இருதயம். நவமான இருதயம்னா எப்படி ஒரு வாகனத்தை ஒரு மனுஷன் வாங்குற போது அந்த வாகனத்தை அந்த மனுஷன் விரும்புறபடி இயக்குவார் பாருங்க. ஒருவேளை இந்த நாட்கள்ல ஆட்டோமேட்டிக் கியர் வந்துருச்சு, அதுபோல இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்னு வந்துருச்சு. அவர் இவ்வளவு ஸ்பீட்ல வச்சுட்டு அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அவர் இயக்கணும்னு விரும்புவார்னா அப்படி இயக்குவார். அதே மாதிரி தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்துல பிசாசுல உலகத்துல அடிமைப்பட்டு இருந்த உங்களை என்னையும் விலை கொடுத்து வாங்கின ஆண்டவர் அவர் விரும்புகிறபடி நம்ம வாழ்க்கையில செய்வதற்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. அநேக நேரம் நம்முடைய இருதயம் இந்த கல்லாவே இருக்குது பாருங்க. இந்த கல்லுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கற்பலகையை மாத்திரம் பிடித்து கொண்டு இருந்தோம்னா
அந்த கற்பலகை கடைசியை எதை கொண்டு வருது அப்படின்னா, நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் மீறுதல் பண்ணிட்டான், ஒரு மனிதன் அக்கிரமம் பண்ணிட்டானா, அவன் கையும் மெய்யுமாய் பிடிபட்டானா அவனை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அதாவது இந்த இருதயம் கல்லுக்கு ஏற்ற விதமா தன்னை பிற்படுத்துது. ஒரு மற்றவன் தப்பு பண்ணா கல் எடுத்து அடிக்கணும். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, மற்றவர்கள் தப்பு கல்லெடுத்து அடிக்கிற நம்மளை கட்டாயம் ஒரு நாள் கல்லெடுத்து அடிப்பதற்கு மக்கள் ப்ரிப்பேர் ஆவாங்க. அதை மறந்துடக்கூடாது. அப்ப இயேசுவே ஒரு சம்பவத்தை சொல்லும் போது சொல்றாருங்க, ஒரு பெரிய மேஜரான கான்செப்ட் அது. அந்த மேஜரான கான்செப்ட்ல மத்தேயு 19வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம், அதற்கு அவர், மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இன்னொரு இதே மார்க் இதை குறித்து இன்னொரு இடத்துல சொல்றாரு. 10வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான், ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவான். அதாவது தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு கூட மனுஷனை பிரிச்சாருங்க, மிருக ஜீவன்களை விட்டு கூட மனுஷனை பிரிச்சாரு, ஏன் தன்னை விட்டு கூட மனுஷனை பிரிச்சாரு தவிர மனைவியை விட்டு தேவன் பிரிக்கல. அப்ப மோசே இங்க என்ன சொல்றாருன்னா, தள்ளுச்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்கிறாரே அப்படிங்கிறார். தள்ளுச்சீட்டு அப்படின்னா என்னன்னா, ஒரு பெண் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டா, அவள் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டா, அவ கையும் மெய்யுமா பிடிபட்டா, அவங்க கணவனார் இதை ஊரறிய பார்த்துட்டாரு. அப்போ அந்த நாட்கள் இருக்கிற ஆசாரியர்களிடத்துல கூட்டிட்டு இவளை தள்ளிவிட வேண்டும் என்று தள்ளுச்சீட்டை கொடுத்தாரு. இதுதான் டிவோர்ஸ். இவளோடு கூட நான் இனி என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன், அதே போல அவளும் இவரோடு கூட இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன் என்று கணவனும் மனைவியும் விவாகரத்து பண்ணி கொள்ளலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை மோசே கொடுக்கிறாரு. அது எப்படி என்று கேட்கிறாங்க. அப்ப ஏசு சொல்றாரு, மோசே கையில தேவன் கொடுக்கல, ஆனால் தேவனுடைய மனுஷன் நீங்க இருதயத்துல கடினப்பட்டு கேட்டது நிமித்தமா கொடுத்தார். ஆரோன் பொன் கன்று குட்டி செய்யலைங்க, நீங்க எங்களுக்கு வழி நடத்த வேண்டும் என்று தெய்வம் வேணும்னு கேட்டதுனால அவங்க கொடுத்தார். அதே போல கர்த்தர் ராஜாவை ஏற்படுத்தல, நீங்க தேசத்துல எப்படி எல்லாருக்கும் ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டதுனால சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்ப அநேக நேரங்களில தேவன் சில விஷயங்களை நம்ம கேட்கறது நிமித்தமா தான் கொடுக்கிறாரே தவிர மனப்பூர்வமா கொடுக்கல. நம்ம இருதய கடினத்து நிமித்தமா தான். சில விஷயம் கேட்டு பாருங்க, ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு விலை உயர்ந்த ஒரு வாட்சை கேட்குது, அந்த வாட்சினுடைய வேல்யூவே தெரிய மாட்டேங்குது, உடனே அழுகுது. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய எல்லாரும் பார்த்து, என்ன இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிற இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுன்னுடைய, அந்த குழந்தைக்கு அந்த வாட்சியை குறித்த தகுதி இல்லாதிருந்தோம் ஒரு தகப்பனா இருக்கிற நீங்க அதை அழுதது நிமித்தமா கொடுத்தீங்களே தவிர மனப்பூர்வமா வாங்கி கொடுக்க மாட்டீங்க. அதை வாங்கி கொண்டு ஒரு நாளோ அல்லது 2 நாளோ அந்த வச்சிருக்கோம், அதை விட்டுரும் பாருங்க. இதே மாதிரிதான் இங்கே மோசே கொடுத்தது தேவ விருப்பத்தின்படி கொடுக்கல. அப்போ தேவன் ஆதியில மனுஷனை படைக்கிற போது, ஆணும் பெண்ணுமா படைக்கும் போது, அவர்கள் தாய் தகப்பன் ஆகாத போது கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். உலகத்துல ரொம்ப விலை உயர்ந்த அன்பு யாருடைய அன்புனா தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு. ஆனா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தகப்பனுடைய அன்பிலும் தாயினுடைய அன்பிலும் மேலாக மனைவி கணவனை நேசிக்கணும், கணவன் மனைவியை நேசிக்கணும். ஆனா இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இந்த டிவோர்ஸுக்கு பின்னாடி போய் நிக்கிறதுல பாருங்க,
இந்த பேரண்ட்ஸ் பின்புலமா இருந்து பெரிய ஒரு பவுண்டேஷன் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த டிவோர்ஸுக்கு பவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. அப்ப கர்த்தர் இதை விரும்பல. இருதய கடினத்தின் நிமித்தமாகத்தான் இதை செய்தாராமா. இருதய கடினத்துல நடக்கக்கூடிய முக்கியமான சில காரியங்களை வேதத்துல பாக்குறோம் பாருங்க. அதுல ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 2வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 2:5 உங்கள் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும்படி கோபாக்னியின் நாளில் உனக்காக கோபாக்னியை குவித்துக் கொள்ளுவாயே. இப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் கடினமாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவ கோபாக்கனை எனப்பட்டதுதான் வரும் பாருங்க. நான் எத்தனையோ பேரு தேவ கோபாக்கனையை கூட நாங்க ஃபேஸ் பண்ணிடுவோம். ஆனா இருதயத்தை நாங்க என்ன பண்ண மாட்டோம். அந்த நவமான இருதயமா தேவன் செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணை டிவோர்ஸ் பண்றதுக்கு பின்னணியில அந்த பெண் செஞ்ச பாவமாவே இருக்கலாம்னு வைக்கல, அல்லது அந்த ஆள் செஞ்ச பாவமாவே இருக்கட்டும்னு வைக்கல. ஓசியா தீர்க்கதரிசிய கர்த்தர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க சொல்லி சொல்றாரு. அந்த பெண் யாரு அப்படின்னா, அந்த ஊர் அறியத்தக்கதாக ஒரு தவறுதலாய் வாழ்ந்த ஒரு பெண்மணி. அது திருமணம் முடிச்சு குழந்தையும் பிறந்திருக்கு. சார், இவர் பயங்கர ஒரு பரிசுத்தவான். ஆனா திருமணம் முடிச்சது யாருன்னா ஒரு தவறுதலா வாழ்ந்த ஒரு பெண்ணை. அப்போ இவர் திருமணம் முடிக்கிற வரைக்கும் அந்த பெண் தவறுதலா வாழ்ந்திருக்கலாம். திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பெண் மறுபடியும் இவருக்கு மனைவி ஆனதுனால இவருக்கு பிரியமா வாழணும் பாருங்க. அதே போல நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு மோசமான ஒரு பேரை கொடுக்கிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே என்கின்ற ஒரு பப்ளிக் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பேற்பட்டவர்களை நம்மள அவர் மனவாட்டியை தேர்ந்தெடுத்து நம்மள அவருக்கு பிரியமா வாழ வைக்கிறார் பாருங்க. அப்போ ஒரு பெண்ணை நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒரு பொண்ணை திருமணம் முடிக்க போறீங்கன்னு வைக்கிறேன். அந்த பெண்ணு பெரிய பத்தினியா இருந்தாங்களா, அந்த பெண்ணு பத்தினியா இருந்தாங்கிற அளவுக்கு அந்த பெண்ணை குறித்து உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிருமா? அது ஒரு உலகத்தம் பழமொழி சொல்லுவான், பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட பத்திக்கிட்டு எரியுமாமா. அப்போ இந்த பெண்ணு ஒரு மனுஷ முகத்தையும் பார்க்கல, ஒரு மனுஷனையும் விரும்பல, ஒரு மனுஷனோடு கூட வாழணும்னு ஆசைப்படல. இருதயத்துல அந்த பெண்ணு யாரையுமே விரும்பாதவளா வாழ்ந்துட்டாங்களா? அல்லது ஒரு பெண்ணவே எடுத்துக்கலாமே, ஒரு இவர் வேண்டாம் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒன்னொருத்தரை கல்யாணம் முடிக்க போறேன்னு நினைக்கிறீங்களே, அவரு அது மாதிரி பெரிய உத்தம புத்திரனா இருந்து வாழ்ந்ததாரா? அவர் இருதயத்தை உங்களுக்கு அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிருமா? சார், பிசாசின் சத்தத்தை கேட்டு பிசாசின் கொடுத்த ஆலோசனையின்படி வாழ்ந்து இதே கனிய புசிச்சு இந்த மனுஷனையும் பிசாசின் பிள்ளையா மாட்டின இந்த பெண்மணிய கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா அங்கேயே டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ ஒரு தடவை ஆதாமி நீ தூங்கு, ரைட் சைடு விழா எலும்பை எடுத்து ஏவாளை எடுத்தேன், லெப்ட் சைடு விழா எலும்பு எடுத்துட்டு பூவாளை கொண்டு வர்றேன் அப்படின்னு இன்னொரு மனுஷியை செய்து கர்த்தர் உருவாக்கி இருக்க முடியும். தேவன் அப்படி செய்யலையாமா. அப்ப இதுல என்னத்தை ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா, ஒரு பாவ சந்ததி உற்பவதியாகட்டுமேன்னு சொல்ல வரல சார். நீங்களும் நானும் பாவிகளா இருந்த போதும் கூட மகா பரிசுத்தமான தேவன் அதை பார்க்காதபடி தன்னுடைய பரிசுத்தத்துல நம்மளை பரிசுத்தப்படுத்தினாராமா. எத்தனையோ குடும்பங்கள் பாருங்க, சில விஷயங்களை வெளியே கொண்டு வராம வாழ்ந்து இந்த உலகத்துல அதை மறந்து பின்னாட்கள்ல ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷனை இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்களில எல்லாமே ஓப்பன் டாக், எல்லாம் ஆன்லைன்ல பேசுறது. என் மனைவி அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறா, என் கனவை இவளோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைகோர்ட் வக்கீல் இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சுப்ரீம் கோர்ட் வக்கீல் இருக்கிறாரு. சார், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் வக்கீல்லாம் இருக்கட்டும், உங்க இருதயத்துக்குள்ள தேவன் விரும்புகிறது என்னன்னா, ஆதியிலே தேவன் மனுஷனை இவ்விதமாய் சிருஷ்டிக்கவில்லைன்னு இயேசு சொல்றார்.
அப்ப இருதயம் எப்படி இப்படி மாறும்போது நீதி இதை எபேசியருக்கு எழுதும் போது பவுல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறாரு. 4வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்துல, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடிதத்தினால் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இவங்க இருதயம் எப்படி மாறுதுன்னா, கடினமாகும் போது அசுத்தங்கள் நிறைவேறுகிறதாமா, ஆவலோடு காம விகாரங்களை நிறைவேற்றுகிறாங்க. காம விகாரங்கிறத இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ அநியாய அக்கிரமங்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கணவன்மார், கணவனுக்கு துரோகம் பண்ற மனைவிமார், பெற்றோருக்கு துரோகம் பண்ற பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ற பெற்றோர், இதெல்லாம் காம விகாரங்களை. இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? மன்னிக்க முடியாத இருதய கடினம். இந்த இருதய கடினத்தினால இதய வளர்த்துற தீர்க்கதரிசிகள் ஆயிட்டாங்களாமா சார். அதாவது சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்படுகிற அந்த நாட்கள் வந்தபோது அந்த ஆலயத்துக்குள்ள இருந்த எல்லாமே ஆண்டவர் அப்டேட் எழுதுறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரத்துல தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக தேவாலயத்தினுடைய கட்டமைப்பு, ஒரு குடும்பம் இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஒரு ஊழியை இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஒரு பரிசுத்தவான் இடிந்து போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய காரியம்தான் இந்த 23வது அதிகார எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அதுல 23வது அதிகாரத்தினுடைய 2, 3, 4 வசனத்துல முக்கியமா ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கரித்து சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஜனத்தை மேய்க்கிற மெய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமலும் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கையின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது வசனத்துல, நான் என் ஆடுகளில் மீதியா இருக்கிறவைகளை தூரத்திலிருந்து எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவத்திற்குள் கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அப்ப அந்த நாட்களில் இருந்த மெய்ப்பர்கள், இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டிருந்த மக்கள் செய்த காரியத்தை தான் சொல்றாரு. சிதறடிக்கிறீங்க, பராமரிக்காம போயிட்டீங்க, இந்த பொல்லாப்பு செய்கையின்படி நான் உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் காரியம், இவர்கள் தேவன் ஏற்படுத்தினபடி தேவாலயத்தையே கட்டமைக்கல. தேவாலயத்துக்குள்ள இருக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையின்படி தேவாலயத்தையும் நடத்தல. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் தேவன் இப்படி சிதறிப்போன எங்க இருந்தாலும் என் ஆடுகளை மறுபடியும் சேர்த்து அதை மறுபடியும் கட்டுவிப்பேன் அப்படிங்கிறார். அடுத்து 9, 10 வசனங்கள் சொல்லும் போது, தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்தில் நொறுங்கி போகிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தை நிமித்தம் நான் வெறித்திருக்கிற மனுஷனை போலவும் மதுபானம் கொண்டவனை போலவும் இருக்கிறேன். சார், தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா ஒரு விஷயம் சொல்றாரு. தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் உள்ள நொறுங்கி போகிறதுங்கிறார். தீர்க்கதரிசினா தேவனுடைய வாய் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரங்களின் நிமித்தமா நான் உடைஞ்சு சுக்குநூறா மாறுகிறேன். அதோடு கூட என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தையின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற குடிச்சவனை போல மாறிட்டேன். என்னன்னா சார், அந்த ஊழிய செய்கிறவங்களுடைய வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையும் நேருக்கு எதிர்மறையா இருக்குது. அப்படி மன்னிங்கிறாரு, நேசிங்கிறாரு. இங்க பார்த்தா நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ போடுவேன், வக்கீல பார்ப்பேங்கிறாங்க.
இன்னொரு தடவை சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறதுக்காக வேண்டுதல் செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி உலகத்துல ஒரு சத்துருவும் ஒருத்தனுக்கு வரமாட்டாங்க. சினிமால கூட இப்பேற்பட்ட வில்லன்கள் இருக்க மாட்டாங்கன்னு என்று இவ்வளவு பெரிய காரியங்கள் உலகத்துல ஓடிட்டு இருக்குதுங்க. இதை கேட்ட மாத்திரத்துலதான் எரேமியா உள்ள நொறுங்குறார். அதோடு கீழே 10வது வசனம் சொல்லுது, தேசம் விபச்சாரத்தால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பெலன் அநியாயமாயிருக்குது. பாருங்க, ஒரு பக்கம் பிராஸ்டியூட் தொழில் தீவிரமா நடந்துட்டு இருக்குது, தேசம் ஒரு பக்கம் சாபத்தினால நிறைந்து கொண்டே இருக்குது, வனாந்தரத்துக்கு ஓடி போலான்னா வனாந்தரத்துல மேய்ச்சல் குறைந்து கொண்டே இருக்குது. இதோடு கூட ஊர் ஊரா ஓடி ஓடி என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பொல்லாததையும் அநியாயத்தையும் விதைத்து கொண்டு இருக்கிறாங்க. சார், ஒரு ஆளை இடிக்கப்படுவதற்கு முன்னாடி எருசலேமினுடைய நிலைமையை பாருங்க. அதோடு கூட 13:14 சமாரியாவின் தீர்க்கதரிசிகளோ மதிகேட்டை கண்டேன், பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேலை எனும் ஜனத்தை மோசம் போக்கினார்கள், எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன், விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடி பொல்லாதவரின் கைகளை பலப்படுத்துகிறார்கள், அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதோமை போலவும் அதன் குடிகள் குமோராவை போலவும் இருக்கிறார்கள். பாருங்க, ஊழியக்காரருடைய நிலைமையை அப்படி எழுதுறார். இந்த நிலைமையில இருக்கிறாங்க, பொல்லாதவர்களுடைய கைகளை பலப்படுத்துறாங்க. சமரியால இருக்கிற தீர்க்கதரிசி அப்படின்னா எருசலேமில் இருக்கிற தீர்க்கதரிசியும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அதோடு கூட 16:17 சொல்றாரு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்கள் உள்ளங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொன்னதும் அல்லாமல் இருதய கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்களுக்கு பொல்லாப்பு வராது என்று சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்களே சார், கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னா, கர்த்தரற்ற மக்களுடைய கைகளை பலப்படுத்துறாங்க, கர்த்தருக்கு விரோதமா செயல்படுகிறவங்களை ஆசீர்வதிக்கிறாங்களாமா. சொல்றாரு, இருதய கணினித்த நிமித்தம் நடக்கிற யாவரையும் நோக்கி உங்களுக்கு பொல்லாப்பு வராது, நான் சொல்றேன் தீர்க்க தரிசனங்கிறாங்க. சார், ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரத்துல ஒப்புரவாயிட்டு திரும்ப வந்து காணிக்க போடுனா, நீ சகோதரனோட ஒப்புரவானாலும் சரி ஒப்புரவாகாட்டையும் செய்ய, நம்ம ஊழியத்துக்கு நீ உதவி செய்திட்டேன்னா கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறாங்க. உனக்கு பொல்லாப்பு வராதுங்கிறாங்க. இவங்க சொல்றது நிறைவேறுமா? தேவனுடைய வசனம் சொல்றது நிறைவேறுமா? அடுத்து கீழே கூட 19:20 சொல்றாரு. 19வது வசனம் 20வது வசனம், இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கரகமாய் மோதும், கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேறும் அளவும் அவருடைய கோபம் தனியாது, கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வசனத்தை விட்டுட்டு யாருடைய வார்த்தையை நம்பி நம்பி ஓடினாலும், ஒருவேளை இன்னைக்கு உன் இருதயத்துக்கு அது அனுகூலமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரு கர்த்தர் ஒரு காற்று அனுப்புவாரு, கடைசி நாட்கள் அதை நீ உணர்வ, ஐயோ நான் தேவனுடைய வசனத்தை விட்டுட்டனே, தேவன் ஏற்படுத்தி வைத்து அவருடைய ஃபார்மட்டை தொலைச்சிட்டனே, அவரால் நான் ஏமாத்தப்பட்டுட்டனே, இவரால வஞ்சிக்கப்பட்டுட்டனே என்று இதை நீ சொல்லுவேங்கிறார். இதை இன்னொரு இடத்துல கூட 32 நம்ம வாசிக்கிறோம். 30 இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு
நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராருக்கெல்லாம் விரோதின்னு கர்த்தர் சொல்றார் பாருங்க. இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர்கள் அதை அவர் உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்திற்கு ஒரு பிரயோஜனமாயும் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். சார், ஒரு சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் வர்றாருன்னு வைக்கிறேன். ஒருவேளை ஒரு ஸ்தாபனத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி அந்த சர்ச்சுக்கு வர்றாருன்னா, அந்த சபையில ஒருவேளை 50 பேரோட இருக்கிற மக்கள் அப்படியே 50 பேரோட இருந்தா பரவாயில்ல. அது 50 10 மாறுது அப்படின்னா அந்த சபைக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவினுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இதைத்தான் எரேமியா 23 சொல்றாரு. நான் அவங்கள அனுப்பல, அவங்களா வந்தாங்க. அவங்க வந்ததுனால இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்ல போனா சபை யாரே அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கிறார், செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார், ஊர் ஊரா போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார். சரி, காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஆலயத்துல இருக்க வேண்டிய ஒண்ணு அஸ்திவாரத்திலேயே இல்லைங்க. இது சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்படுகிற ஒரு வேலை வருவதற்கு முன்பாக சாலமோன் ஆலயத்துல இருக்க வேண்டிய ஒண்ணு அந்த நாட்கள்ல இல்ல. அதை யாரும் பெருசா நினைக்கல. ஒருவேளை இந்த நாட்களில ஒரு அரசாங்க நிலத்துல ஒரு மனிதன் அரசாங்க அதிகாரிகளோட பழக்க வைத்திருக்கலாம், லோக்கல்ல இருக்கிற தலைவர்களோட பழக்க வைத்திருக்கலாம். அந்த லேண்டை வாங்கி, அந்த லேண்டுக்கு ஈபி கனெக்ஷன் வாங்கி, அந்த லேண்ட்ல ஒரு பெரிய பங்களா மாதிரி வீட்டை கட்டி, நல்ல இன்ஜினியரை வச்சு வீடு கட்டி, நல்ல கம்பி வச்சு, நல்ல சிமெண்ட் வச்சு, நல்ல அற்புதமா ஏசி கனெக்ஷன் கொடுத்து வீட்டுக்குள்ள பலதரப்பட்ட அறைகளை உருவாக்கினாலுமே ஒன்று மறந்துடக்கூடாது, அது அரசாங்க நிலமா இருக்கிறதுனால இந்த நாட்கள் போய் ஒரு நாள் வரும், கட்டாயம் அந்த லேண்டு எவிஷனுக்கு வரும், கட்டின மாளிகை அத்தனையும் தரமட்டமாய் போயிடும். அப்ப சாலமோன் கட்டின தேவாலயத்துல தேவன் மகிமை இறக்கி இருந்தாலுமே மகிமை பொருந்திய இடத்துல இருக்க வேண்டிய மகிமையான ஒன்று இல்லைங்க. இதை குறித்து நாளாகம புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரம் 2 நாளாகமும் 5வது அதிகாரத்தினுடைய 7 11 வசனம் வரைக்கும் கர்த்தரே எழுதி வைக்கிறார். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயரே இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதிக்கு ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு கர்த்தர் ஊரேப்பிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. வகுப்புகளில் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய கட்டமைப்பு தேவன் ஏற்படுத்தினது. மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே வனாந்தரத்துல ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டது நிறுவப்பட்டது. இதற்கு பின்பு தாவீது தேவாலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினாரு. தேவாலயத்தை கட்டினாங்க. ஆனா தேவாலயம் கட்டப்படுகிற அந்த வேளையில மிக மிக முக்கியமா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்க வேண்டிய
மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்க. ஆரோனுடைய துளிர்த்தக்கோல் இருந்துச்சு. வனாந்தரத்துல இவர்கள் மன்னாவினால போஷிக்கப்பட்டார்கள். மன்னா பொற்பாத்திரத்துல இருந்தது. அதோடு கூட கற்பலகை இருந்தது. பாருங்க, இதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்துல எபிரேயர் ஆக்கியோன் எழுதிட்டு வரும்போது இதை விவரமாய் சொல்ல இப்பொழுது நேரமில்லை அப்படின்னு கடந்து போறார். ஆனா இங்க கொஞ்சம் விவரமா எழுதி வைக்கிறார் ஆண்டவர். இப்ப சாலமோன் கட்டின தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டியில எது இல்லை அப்படின்னா மன்னாவும் இல்ல, ஆரோனுடைய துளிர்த்த கோலும் இல்லைங்க. எது மாத்திரம் இருந்ததுன்னா கற்பலகையில கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இருந்துச்சு. இன்றைக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் மன்னாவை விட்டுட்டாங்க, ஆரோனுடைய துளிர்த்த கோலை விட்டுட்டாங்க. எதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் வார்த்தையில இப்படி சொன்னாரு. சார், உங்களை அழைத்த அழைப்பை முதல்ல பாருங்க. நீங்க இதற்கு தகுதியானவங்க தானா? உங்களையே தேவன் கிருபையினால தகுதிப்படுத்தின. நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கு அஸ்திபாரமா இருக்குதா, இல்ல கிருபையின் தேவன் உங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கிறாரா? ஆரோனுடைய துளிர்த்த கோல் எப்படி துளிர்த்தது? ஆரோன் நீர் பாய்ச்சினாரா? ஆரோன் உரம் போட்டாரா? இல்ல ஆரோனுடைய அப்பா அம்மா தான் ஆரோனுக்காக இந்த கோல் துளிர்க்கணும்னு ஜெபம் பண்ணாங்களா? கர்த்தரே தாங்க அதை துளிர்க்க வச்சாரு. இந்த வனாந்தரத்துல மன்னா எப்படி வந்தது? யாரு மன்னாவை கொண்டு வந்தா? அதுதான் இங்க முக்கியமா இங்க சொல்லப்படுகிறது. இவர்கள் எதை விட்டுட்டாங்க அப்படின்னா வார்த்தையை பிடிச்சிட்டாங்க, மன்னாவையும் துளிர்த்த கொலை விட்டுட்டாங்க. இதை யாருமே பார்க்கவும் இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது அதுல புறம்பே அவைகள் காணப்படவில்லை, அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. புறம்பே இருக்கிறவங்களுக்கு தெரியல. மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குதுன்னு தெரியுது, மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்குதுன்னு தெரியுது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய மன்னா இல்ல, இருக்க வேண்டிய துளிர்த்த கோழி இல்ல, அங்க வெறும் கற்பலகை மாத்திரம் இருந்ததுங்க. அதாவது அந்த இஸ்ரவேலர் வார்த்தையை பிடிச்சிட்டாங்க, நம்ம வார்த்தையை விட்டுட்டோம், மன்னாவையும் கோலையும் பிடிச்சுக்கிட்டோம். எல்லாம் கிருபையினால வந்தது. எல்லா ஆவியானவர் உதவி செய்வார். சார், சாகரம் பிழைக்கிறோம், சாகரம் பிழைக்கிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தை கொள்ளுகிறது, தேவனுடைய ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கொல்லுவதற்கும் தேவன் கிருபை தருகிறாரு, உயிர்ப்பிக்கிறதுக்கும் கிருபை தருகிறார். அப்ப இருதயம் எனப்பட்டது கர்த்தருடைய மன்னாவினாலும் கர்த்தருடைய கோலினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் நிறைந்திருக்கணும். பாருங்க, அப்பதான் இருதயம் கல்லா மாறாது. இருதயத்துக்குள்ள தேவன் வார்த்தையை எழுதும் போது ரோமர் 5:5 சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிற போது தேவ அன்பு வெளிப்படுங்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இடிக்கப்பட்டு ஒண்ணுமில்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சார், இந்த ஆலயம் பாபிலோனு கையில கொடுக்கப்பட்டு பாபிலோனில் இடிச்சு தர மட்டுமா கொண்டு போயிட்டாங்க சார். ஆனா ஆசாரிப்பு கூடாரத்தை பாருங்க, அது இடிக்கல, அவங்க கலட்டி கலட்டி கொண்டு போனாங்க. பாருங்க, எங்கெங்கெல்லாம் கூடாரம் போட்டாங்களோ அங்கெல்லாம் தேவன் ஏற்படுத்தினபடியே மாதிரியின்படியே உண்டாக்கப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் ஆங்காங்க நிறுவப்பட்டது, ஆங்காங்க தேவ மகிமை இறங்கியது. அப்ப நம்மளுடைய இருதயமும் தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய அபிஷேகத்தினால நிறைந்திருக்கிற போதுதான் அது நவமான இருதயமா இருக்கும். தேவன் கல்லான இருதயத்தை விரும்பலைங்க. அந்த பாபிலோன் தேசத்து ராஜாவினுடைய வழிபாடு கல்லா இருந்தது, அவங்க இருதயமும் கல்லா இருந்தது. ஆனா இஸ்ரவேலருக்கு கர்த்தர் இந்த 3ஐயும் கொடுத்திருந்தாரு. ஆனா அதுல 2 எங்க மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை 7 நாட்கள்ல பெலிஸ்திய தேசத்துல போய் மிஸ் ஆச்சோ, அல்லது பெலிஸ்திய தேசத்திலிருந்து திரும்பி வருகிற போது அபினதாபின் வீட்டுல மிஸ் ஆச்சோ, எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆனதை இவங்க தேடி கண்டுபிடிக்கவே இல்லை. எப்படி அரசாங்க நிலம் இடிக்கப்படுவதற்கு அரசாங்கம் ஒரு நாள் வந்ததோ அதே மாதிரி தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியனை தவிர உள்ள போகாத இடத்துல பாபிலோனியர் உள்ள போயிட்டாங்க. நம்மளை நாமளே
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழலைன்னா நம்மளுடைய இருதயத்துக்கே பெரிய ஹார்ட் ஆபரேஷனை செய்ய வேண்டியது வரும். கர்த்தர் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் நல்ல வசனத்தின்படி இந்த கல்லான இருதயத்தை ஆண்டவரே நீர் எடுத்துரும், நவமான இருதயத்தை எனக்கு சிட்டின்னு கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், எங்கள் இருதயத்துக்குள்ள உலாவி வர விரும்புகிறவர், எங்கள் இருதயத்தில் உம்முடைய கற்பனையும் கட்டளை எழுத விரும்புகிறவர். இந்த நாட்களில் எழுதும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.